எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 5000 ருபீஸ் பெனால்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மெரினா பீச்லேயோ இல்லாட்டி மற்ற ஏதாவது பீச்லேயோ வந்து லிட்டர் பண்ணாங்கன்னா, யாராவது இந்த குப்பை அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி யாராவது பார்த்து பிடிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5000 ருபீஸ் பெனால்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அமலுக்கு வருது. ஏன்னா வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து யூஸ்வலாக வந்து இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற டைமில் வந்து பீச்சிலலாம் பயங்கர கூட்டம் இருக்கும். அதை முன்னிட்டு இந்த இதை சொல்லியிருக்காங்க. இந்த மூவ் வந்து என்னென்னா, இந்த டூரிஸ்ட்டை வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் ஹெல்த்து அந்த ரிஸ்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து மெயினாக அதையும் வந்து சேர்த்து தான் வந்து இது இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் பிரகாரம் இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து டம்ப் பண்ணுறாங்கல்ல அந்த பப்ளிக் பிளேஸில், அது வந்து ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அட்வைசரிஸை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கும்போதுமே விசிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டினியூஸாக வந்து அந்த லிட்டர் வந்து பண்ணுறாங்க அந்த ஷோரில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டஸ்ட்பின் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறதுல மேலே அதுலேயும் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து அந்த ஸ்ட்ரெச்சஸில் இருக்கிற அந்த இடத்துலலாம் வந்து போடுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அன்ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சீனியர் அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் வந்து க்ரௌடு வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும், விசிட்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது வந்து பொங்கல் டைமில் தெரியும். அதனால் வந்து ஜிசிசி என்ன அர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்கிட்ட, ஒன் டெசிக்னேட்டட் பிளேஸில் மட்டும்தான் வந்து அந்த இதெல்லாம் வந்து போடணும், அந்த குப்பையெல்லாம் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சானிட்டரி அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாராவது இந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அதே ஸ்பாட்டில் வந்து அந்த இதை வந்து ஃபைனை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரெலவெண்ட் லீகல் ப்ரொவிஷனோட அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, பாலமுரளி அப்படிங்கிறவர் சீஃப் இன்ஜினியர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஜிசிசி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஜிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த சிவிக் ஏஜென்சியவே வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்ஸு இந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைன்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 22 பீச் அந்த இதில் வந்து அந்த வேஸ்ட்டு அந்த வெஹிக்கிள்ஸை வந்து அந்த இதை பண்ணுறதுக்கு வந்து பீச் கோம்பிங் அந்த வெஹிக்கிள்ஸை வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பீச்சுக்கிட்ட வந்து என்னென்னா 274 சானிடேஷன் ஒர்க்கர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, க்ளீனிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் பேசிஸில் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து டெய்லியும் வந்து 4 டன்ஸ் ஆஃப் அந்த வேஸ்டேஜை வந்து தினமும் வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து அந்த பெசன்ட் நகர் பீச்சு, அப்புறம் அது பேர் என்ன, பாலவாக்கம் பீச்சு, நீலாங்கரை, அந்த மாதிரி வந்து திருவொற்றியூர் எங்கெல்லாம் வந்து பீச் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இதே ரூல்ஸை தான் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டஸ்ட்பினோட ப்ரெசன்ஸ் இருக்கும்போது மக்கள் வந்து அப்படியே போட்டுட்டு போகிறதுனால ரேட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இது புழல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் அதை சேர்ந்தவர். ஆக்சுவலி வந்து பீச் வந்து மெரினா பீச் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். நம்ம வந்து அந்தந்த அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். கூட்டம் வரும்போது வந்து குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கூட்டத்துலலாம் தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வந்து அந்த டஸ்ட்பின் அந்த வச்சிருக்கிற இடத்துல கரெக்டாக ப்ராப்பராக போடணும். ஏன்னா எல்லாம் டீம்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்கும்போது யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ சடனாக வந்து பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபைன் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து நம்ம போகிறதே வந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். அதையும் கேராக ப்ராப்பராக வந்து கேர் எடுத்து பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபைன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.